தமிழ்நாட்டின் முதல் பெண் மாவட்ட ஆட்சியர். திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர் சந்திரலேகா. 1971 துணை ஆட்சியராக செங்கல்பட்டில் பணியை தொடங்கினார். 1980 தமிழ்நாட்டின் முதல் பெண் மாவட்ட ஆட்சியராக அன்றைய தென்னார்காடு மாவட்டத்திற்கு அவரை நியமித்தார் முதல்வர் எம்ஜிஆர். சிரித்த முகத்துடன் அனைவரையும் அணுகும் குணம் கொண்ட சந்திரலேகாவிற்கு ஜெயலலிதாவை அறிமுகம் செய்து வைத்தார் எம்ஜிஆர். சந்திரலேகா கடலூரில் பணியாற்றிய போது மாவட்ட அரசு செய்தி தொடர்பாளர் நடராஜன் தனது மனைவி சசிகலாவோடு வந்து அறிமுகமானார். பின்னர் சசிகலாவை ஜெயலலிதாவிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் சந்திரலேகா. பின்னாளில் ஜெயலலிதா முதல்வரான 1991 காலகட்டத்தின் போது இவர் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழக தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார். ஸ்பிக் நிறுவன பங்குகளை விற்பதில் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட மோதலால் எழும்பூர் சிக்னலில் சந்திரலேகா வண்டி நின்ற போது சந்திரலேகா மீது ஆசிட் வீசப்பட்டது. பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய சந்திரலேகா ஒரு கட்டத்தில் அரசு பணியிலிருந்து விலகினார்.